அப்படிப்பட்ட மகத்தான அந்த தலைவரைத்தான் இன்னைக்கு என்ன பேசுறாங்க? வேற எந்த கட்சியும் பேசுறதில்ல. இன்னைக்கு நாட்டினுடைய பிரதமர் இந்த நாட்டின் மூத்த தலைவர், முதுபெரும் தலைவர் மருத்துவரையான்னு சொல்றாரு. இந்தியாவில் மூத்த தலைவர்கள், அகில இந்திய தலைவர்கள் பாராட்டுறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்கள் எல்லாருமே மதிக்கிறாங்க. ஆனா ஒண்ணுமே அறியாம ஐயாவை பத்தி இந்த சமூக ஊடகத்தில் முகநூல் எழுதுறாங்க பாருங்க, தாங்கவே முடியல. எப்படி பொறுத்துக்கிறது? எவ்வளவு வேதனை! யாரை பத்தி எழுதுறது, யார் பேசுறது, யாரை பத்தி பேசுறது? கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா? அருளை பத்தி அவ்வளவு அவதூறு. அருள் என்ன தப்பு பண்ணாரு? இந்த ஜி.கே. மணியை பத்தி சொல்லவே வேண்டியதில்லை. ஐயா கூட சொல்லுவாங்க, மணி உங்களை பத்தி வர்ற செய்தி இந்த முகநூல்ல என்னால தாங்கவே முடியல, அதை பார்க்காதீங்க, பொறுத்துக்குவாங்க. ஐயா கிட்ட நான் கூட சொல்றது, ஐயா என்ன எழுதுனா கூட பரவாயில்ல, உங்களை பத்தியே எழுதுறாங்களே அப்படின்னு சொன்னதா என்ன செய்யறதுன்னு வருத்தப்படுறாங்க. இப்படி எழுதினாலும் கூட அதனால யாரும் குறைஞ்சு போறதில்லை. அவமானப்படுத்தினால் அது தலைகுனிவு ஏற்பட போவதில்லை. எப்போ ஒன்று மட்டும் சொல்லுவாங்க, இது நியதி, உண்மையும் கூட. பந்து இருக்குது, இந்த பந்து தட்டினா என்ன செய்யும்? மேலே மேலே எழும்பும். மருத்துவரையா அவர்களை பற்றியும் மருத்துவரையா அவர்களோடு இருப்பவர்களை பற்றியும் எழுதினால் பாட்டாளி மக்கள் கட்சி வளரும், மருத்துவரையா அவர்களின் பெருமையும் செல்வாக்கும் ஓங்கும், உயரும் என்பதுதான் நியதி. அதனால இந்த சேலம் மாவட்டம் இப்ப நிரூபிச்சிருச்சு, பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மருத்துவரையா பின்னால். அதனால இப்போ செயல் தலைவரா பெருமைக்குரிய சகோதரி ஸ்ரீகாந்தி அவர்கள், என்னுடைய தந்தைக்கு பாதுகாப்பாளனாக இருப்பேன், பாதுகாப்பேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு கட்சிக்கு செயல் தலைவராகவே நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த கட்சியை வளர்ப்பதற்கு நான் உறுதுணையாக இருப்பேன், பாடுபடுவேன் என்று இந்த கூட்டத்தில் உறுதியேற்றிருக்கிறார். அதனால யாரும் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை, தயங்க வேண்டியதில்லை. வரக்கூடிய 26 சட்டமன்ற தேர்தலில் நம்ம பார்க்க தான் போறோம். ஒன்று நீங்க நினைச்சிக்கணும், நம்ம ஊடக நண்பர்களும் சரி, தமிழ்நாட்டு மக்களை நினைச்சிக்கணும், தேர்தலில் எல்லாரும் ஓட்டு கேட்பாங்க. இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக ஓட்டு போடணும்னு சொன்னா, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழம் சின்னத்திற்கு ஓட்டு போடணும்னு சொன்னா, தைலாபுரம் தோட்டத்திலிருந்து ஒரு அறிக்கையை விட்டா, அல்லது மாவட்டம் தோறும் கிராமங்கள் தோறும் தொகுதி வாரியா மருத்துவரையா அவர்கள் சென்றால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழம் சின்னத்துக்கு தான் ஓட்டு விடும். அது ஒன்றும் மாற்றமே இல்லை. ஆகவே மருத்துவரையா அவர்கள் தான் இந்த இயக்கத்தை தொடங்கியவர், போராடியவர், வழிநடத்தக்கூடியவர். மருத்துவரையா அவர்கள் தன் மூச்சு உள்ளவரை இந்த மக்களுக்கும் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கும் பாடுபடுவார் என்பதில் எந்த தயக்கமும் அச்சமும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொண்டு, காலம் கடந்து கொண்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.